இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1600 புள்ளிகளும், நிப்டி 500 புள்ளிகளும் சரிவு. மேற்காசிய நாடுகளில் நீடிக்கும் போர் பதற்றம் காரணமாக 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த கச்சா எண்ணெயின் விலை. ஒரு பீப்பாய் விலை 12% உயர்ந்து $82.37 வர்த்தகம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்தது. 24 காசுகள் குறைந்து $91.32 உள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழுக்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். இஸ்ரேல் படை நடத்திய தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். அமெரிக்காவுக்கு ஆதரவாக உள்ளதாக கூறி வளைகுடா நாடுகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தும் ஈரான். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு ரேடார் அமைப்பு அழிக்கப்பட்டதாக ஈரான் அறிவிப்பு. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். தீப்பற்றிய தூதரகம், பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பணியாளர்கள். ஈரான் மிகப்பெரிய வலிமையான நாடு என்பதால் இன்னும் 4 வாரங்களுக்கு கூட போர் நீடிக்கலாம். இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. மோதல் நீடித்தாலும் ஈரானுடன் சமரச பேச்சுவார்த்தைக்கு கதவு திறந்தே இருக்கிறது. ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு. குவைத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க விமானப்படை விமானம் விபத்து. விமானத்தில் இருந்த 2 அமெரிக்க வீரர்களும் பாராசூட் மூலம் கீழே குதித்து உயிர் தப்பினர். துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்களில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளின் அறை வாடகையை ஏற்ற ஐக்கிய அரபு அமீரகம். விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் கேட்கும் நாள் வரை தங்க அனுமதிக்கவும் சொகுசு விடுதிகளுக்கு அறிவுறுத்தல். இந்தியாவில் வன்முறை வெடிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். இன்று தங்கம் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சவரனுக்கு $920 குறைந்தது. சென்னையில் 1 சவரன் தங்கம் $1,25,280 விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு $10,000 குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 3,15,000 விற்பனை. காஷ்மீரில் இணைய வசதி வேகம் குறைப்பு. ஈரானுக்கு ஆதரவாக போராட்டங்கள் அதிகரித்ததை அடுத்து நடவடிக்கை. ஈரான் மீதான போரால் வளைகுடா நாடுகளில் விமானங்கள் ரத்து. ஒரே நாளில் 1500 விமான சேவைகள் ரத்தானதால் பயணிகள் அவதி.
இலங்கையில் எரிபொருள் விற்பனை நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். போர் பதற்றத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அச்சம். தலைமை யாரென்றே தெரியாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது. சென்னையில் நடைபெறும் தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. டெல்லி விரைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தொகுதி பங்கீடு பேச்சில் இதுவரை உடன்பாடு ஏற்படாத நிலையில் அமித்ஷாவை சந்தித்து பேச திட்டம். சென்னை நந்தம்பாக்கத்தில் 249 கோடி ரூபாய் மதிப்பில் நிதிநுட்ப கோபுரத்தை திறந்து வைத்த முதல்வர். குழந்தைகள் காப்பகம், உடற்பயிற்சி கூடம், உணவகங்களோடு 11 தளங்களுடன் வடிவமைப்பு. சென்னை தேனாம்பேட்டை தாமஸ் சாலையில் 77 கோடியே 74 லட்சத்தில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு. பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடக்கம். புதுச்சேரியில் 3 தொகுதிகளை கேட்டிருப்பதாக திருமாவளவன் பேட்டி. பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஒரு பொது தொகுதி உட்பட 2 தனி தொகுதிகள், 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். திமுகவோடு பேரம் பேசும் கட்சி விசிக அல்ல என திருமாவளவன் பேட்டி. தங்கள் வலிமைக்கு ஏற்ப அதிகார பகிர்வு அமைய வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாகவும் பதில். நாங்கள் திமுகவோடு ஒரு பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி. எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். திமுக தங்களுக்கு ஒதுக்க முன்வந்துள்ள 25 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்க திட்டவட்டம். They offered us 25 seats, but that is not acceptable to us. We helped them by reducing our quota. Now it is their turn to give it back to us. மு க ஸ்டாலினின் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி பகிர்ந்த வாழ்த்தால் சமூக வலைதளங்களில் விவாதம். சகோதரர் என்ற வார்த்தையை தவிர்த்ததை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை அதற்கு பதிலடி கொடுத்துள்ள திமுக முன்னாள் எம்பி செந்தில்குமார். ஈரான் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதற்கு எதிராக சென்னையில் நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு மட்டும் காவல்துறை முழு பாதுகாப்பு அளித்தது எப்படி? ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டில் வரும் 7ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மாசி மகத்தையொட்டி சென்னை மெரினா கடலில் தீர்த்தவாரி. கடலூரில் திரளான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவம். வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த அம்மன்.
மதுரை மேலூரில் உற்சாகமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. நாட்டு வகை மீன்களை போட்டு போட்டு பிடித்துச் சென்ற மக்கள். மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்பட இயக்குனர் சிதம்பரம் மீது பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு. எர்ணாகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. சஞ்சு சாம்சனின் அதிரடி ஆட்டத்தால் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி அபாரம்.